Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிலக்கடலை உருண்டை. 80s டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷாப்ஸ்ல விற்பாங்களாம். இப்போ ஆனா நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ரொம்ப வந்துட்டு preservatives யூஸ் பண்றாங்க. பட் எதுவுமே இல்லாம ஒரு சிம்பிளான ஒரு நிலக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நிலக்கடலை வந்துட்டு நம்ம கடையில் வறுத்த நிலக்கடலை அப்படியே கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி வாங்கியும் செய்யலாம். அதுனா உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்துட்டு ரெசிபி ரெடி ஆயிரும். நாங்கள் வந்துட்டு வீட்டில் நிலக்கடலை போட்டிருந்தோம் காட்டில். ஸோ அதை வந்துட்டு இப்போது உடச்சி நாங்கள் நிலக்கடலையை தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ குழந்தைங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் போது உங்களுக்கு அந்த தோல் மட்டும்தான் வந்து நிறம் மாறணும். உள்ளே இருக்கிற நிலக்கடலை வந்துட்டு நிறம் மாறக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மெதுவாக வறுக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பச்சை நிலக்கடலை இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கடையில் வந்துட்டு வறுத்த நிலக்கடலையே விற்பாங்க. ஸோ அதையே நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம நிலக்கடலையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு தோல் நீக்கிட்டு வெறும் அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா இந்த தோல் மேல் தோலை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருவாங்க. நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா புடைச்சி அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுப்பாங்க. ஸோ நிலக்கடலைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மல்லாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பீனட்டுன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் நட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் வந்து இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ செய்கிற நிலக்கடலை உருண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி நிலக்கடலையை வறுத்து வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அரைச்சி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு பேஸ் மெத்தட்லேருந்து காட்டுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு நீங்கள் கடையில் ரோஸ்டட் பீனட்டாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. இப்போது தோல் நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் தோல்லாம் தனியாக வந்துருச்சு. நிலக்கடலை மட்டும் தனியாக இருக்குது. ஸோ நல்லா புடச்சி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு அரைக்க போகிறது தான் அடுத்த ப்ராசஸ். தோல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தோல் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த நிலக்கடலையை நம்ம அப்படியே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். 1 கப் நிலக்கடலைக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் வந்துட்டு 3/4 கப் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற பொருளோட இனிப்பு தன்மையை பொறுத்து உங்களுக்கு அளவு மாறும். ஸோ அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிரும். நிலக்கடலையில் வந்துட்டு இந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பவுடரானதும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பாகெல்லாம் காய்ச்சி சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த நிலக்கடலையிலே உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம அழகாக வந்துட்டு உருண்டை பிடிக்கலாம். ஸோ நீங்கள் கையில் இப்படி எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா உருண்டைகள் பிடிக்கிற மாதிரி வரும். நம்ம வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பாகு காய்ச்சி ஊற்றுறாங்க, குளுக்கோஸ் இது பண்ணி ஊற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்துட்டு உங்களுக்கு பாரம்பரியமாக நம்ம வீட்டில் செய்கிற ஒரு மெத்தடு. ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நிலக்கடலை உருண்டை உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் 1 இல்லை 2 சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்தே உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.